அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வகால ஐலன் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வகால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை வெற்றும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பகுதி பொருளாதாரத்தை தேடுவதிலே கழியக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது அவன் சம்பாதித்தாலும் சரி, பிறர் சம்பாதித்ததாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் என்கிறது மனிதனுடைய வாழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தை தேடுவதையோ அதை செலவு செய்வதையோ உலக வாழ்வோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக, மார்க்கத்தோடு ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களிடம் கேட்கக்கூடிய முக்கியமான 4 கேள்விகளில் ஒன்று இந்த பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. செல்வத்தை நீ எங்கிருந்து எடுத்தாய், என்ன வழியில் செலவு செய்தாய்? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வகையில் பொருளாதாரம் என்கிறது, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய வழிமுறை என்பதும் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்த வழிமுறை என்பதும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக பணம் உள்ளவர்களிடத்தில் ஒரு சிந்தனை வரலாம். அது அவருடைய வார்த்தைகளிலே சொல்வார்கள், மை கார் மை பெட்ரோல், ஏண்ட கார் ஏண்ட பெட்ரோல், நான் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் செய்வேன், ஏண்ட காசு நான் எப்படி வேணாலும் செலவு செய்வேன். இந்த ஒரு மனநிலை பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அந்த நிலையில் மனிதனை வைக்கவில்லை. நான் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் நான் எனது பணத்தை அப்படியே வசியத் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உதாரணமாக, என்னிடத்தில் பணம் இருக்குது, நான் மௌத்தா போனால் என் சொத்தை அப்படியே ஒரு பள்ளிக்கு கொடுங்க, ஒரு மதரசாக்கு கொடுங்க என்று என் முழு சொத்தையும் எனக்கு வசியத் செய்ய முடியாது. அதில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அனுமதி 3இல் 1க்கும் மேற்படாமல் வசியத் செய்யலாம். அப்போ 3இல் 2 பகுதி உன்னோட மனைவி பிள்ளைகளுக்கு போய் சேரணும். அது வாரிசு சொத்தாக போய் சேரணும். நான் சம்பாதித்தது நான் விரும்பினமாய் தான் செய்வேன், சதக்காவுக்கு கூட செய்ய முடியாது என்று சொல்கிற போது பணத்தை தேடுவது மட்டுமில்லை, செலவழிப்பது 2மே மார்க்கத்தில் உள்ளது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம். 2வது, இஸ்லாத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு அழகு, இந்த மார்க்கத்தினுடைய ஒரு பூரணத்துவம் என்னன்னு கேட்டால், சம்பாதிப்பதையும் இஸ்லாம் மார்க்கமாக சொல்கிறது, செலவழிப்பதையும் இஸ்லாம் மார்க்கமாக சொல்கிறது. இது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாகும். உழைப்பு என்கிறது நீங்கள் உங்களுக்காக செய்வதாக இருந்தாலும் அந்த உழைப்பை இஸ்லாம் இபாதத்தாக சொல்கிறது. செலவழிப்பது என்கிறது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் செலவு செய்தாலும் அதிலும் இஸ்லாம் எங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறது. எனவே இதுகளும் எங்களுக்கு அப்படி என்றால் இஸ்லாம் ஏவி இருக்கிறது, இதில் சில தடைகள் வைத்திருக்கிறது என்றால்
இது மார்க்கத்துக்குள் வந்து செய்கிறது, இபாதத்துக்குள் வந்து சேர்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞரை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அவர் நல்ல வாட்டசாட்டமாக இருக்கிறார், நல்ல ஆக்டிவாக இருக்கிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறாங்க, இப்படியான ஆட்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு வந்தாங்கண்டா எவ்வளோ நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் ஃபீஸபிலுக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள். இது சாதாரண ஒரு விஷயமாக நாங்கள் எடுக்க முடியாத ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். தனது சின்ன குழந்தைகளை பராமரிப்பதற்காக உழைப்பதற்காக அவர் வெளியே போனால் அவரும் ஃபீ ஸபீலில் தான் இருக்கிறார். வயின் கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைகைனி கபீரைன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். வயது முதிர்ந்த தன்னுடைய தாயையும் தந்தையையும் பராமரிப்பதற்காக அவன் வெளியேறி பயணித்து உழைக்க போனால் அவனும் ஃபீ ஸபீலில் தான் இருக்கிறான். அப்போ உங்களோட பிள்ளைகளை, சின்ன பிள்ளைன்னு சொல்கிற எதுக்குன்னு சொன்னால் உங்களை விட்டு அந்த பிள்ளைக்கு வேறு வழி இல்லை. வளர்ந்த பிள்ளைன்னு சொன்னால் அவன் தனக்கு தேவையானதை தானே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை நீங்கள் தானே பார்க்கணும். அப்போ சின்ன பிள்ளையை பராமரிக்கிறதுக்காக நீங்கள் உழைக்க செய்வது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிற பயணம் அது. அதே மாதிரி வயது, இப்போ என் உமா பாப்பா சாதாரண நிலையில் இருக்கிறாங்க, உழைக்கிற நிலையில் இருக்கிறாங்க என்கிற நிலையை விட வயோதிபத்தில் இருக்கிறாங்க, கடுமையான வயோதிபத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக எதையும் அவங்க உழைக்க முடியாது. இப்போ நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்குமாக உழைக்கிறேன் என்றால் அதுவும் ஃபீ ஸபீல் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி வீரர்கள், திரகாத்திரமானவர்கள் போர்க்களம் வர வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பிள்ளையை பார்க்குறதுக்காக போனால் அதுவும் ஃபீ ஸபீல் தான், பெற்றோருக்காக உழைக்க போனால் அதுவும் ஃபீ ஸபீல் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ உழைப்பு என்கிறது இஸ்லாத்தில் ஃபீ ஸபீலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த உழைப்பு ஹலாலான வழியில் இருந்தால், நாங்கள் ஹலாலாக உழைச்சா இபாதத் செய்கிறோம், நாங்கள் ஹராமாக உழைச்சா நாங்கள் அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராக போராடுகிற அமைப்புக்கு போகிறோம். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ அதே போல் உழைப்பும் ஒரு இபாதத். நான் இப்படி யோசிச்சு பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை சொல்கிறார்கள். உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டிவிடக்கூடிய ஒரு கவலை உணவும் உனக்கு சதக்காவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏனென்றால் இதை நான் தான் செய்யணும், வெளியிலேருந்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் இதை எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீனாருன் அன்பக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் நீ ஒரு தீனாரை தர்மம் தங்க காசி தர்மம் செய்கிறாய். வதீனாருன் அன்பக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக இன்னொரு தீனாரை நீ தர்மம் செய்திருக்கிறாய். வதீனாருன் அன்பக்தஹு அலா அஹ்லிக, இன்னொரு தீனாரை உன் மனைவி மக்களுக்காக உன் குடும்பத்துக்காக நீ செலவு செய்கிறாய். இதில் ரசூல் சொல்கிறாங்க, அலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்பக்தஹு அலா அஹ்லி. இதில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலியை பெற்றுத்தரக்கூடிய தீனார் எது என்று கேட்டால் உன் மனைவி மக்களுக்காக நீ செய்த செலவுதான் என்று ரசூல் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் செய்த தீனாரை விட, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு செய்த தீனாரை விட உன் குடும்பத்துக்காக நீ செய்த செலவு அல்லாஹ்விடத்தில் அதிக கூலியை பெற்றுத்தரும் என்று ரசூல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ்களை நம்ம தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ ஃபீ ஸபீலில் செலவு செய்கிறதை விட, அடிமைக்கு செலவு செய்கிறதை விட நம்ம என் மனைவி மக்களுக்கு மட்டுமே செலவு செஞ்சுட்டு இருக்கலாமா என்று கேட்டால், இது எந்த கட்டத்தில்ண்டா என் மனைவி மக்களுக்கும் தேவை இருக்குது, ஃபீ ஸபீலுக்கும் தேவை இருக்குது. இப்போ ஏண்ட முதல் கடமை என் மனைவி மக்களுடைய தேவையை நிறைவு செய்கிறது. ஏன்னா இந்த தேவையை நான் தான் நிறைவு செய்யணும். ஃபீ ஸபீலுடைய தேவையை இதில் 100 பேர் இருக்கிறோம், 10 பேருக்கு அவங்க மனைவி மக்களுடைய தேவையை நிறைவு செய்யலாது, அவன் மனைவி மக்களுடைய தேவையை நிறைவு செய்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 90 பேரில் ஃபீ ஸபீலுக்கு செலவு செய்கிறவங்க இருப்பாங்க. அதாவது எதை முன்னிலைப்படுத்துவதுங்கிறத சொல்கிறாங்க.
ஆனால் நான் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேனுங்கிற நிலையில் சொல்கிறதுக்காக இது சொல்லலை. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பையும் இஸ்லாம் இபாதத்தாக பார்க்கிறது. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவையும் இஸ்லாம் இபாதத்தாக பார்க்கிறது. எனவே அதுவும் வணக்கம்தான். இதில் நாங்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம் என்னவாகும்? ஏண்ட மனைவிக்கோ, நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகளுக்கோ, அல்லது என்னை பெற்ற என் தாய் தந்தைக்கோ ஹலாலான உழைப்பு இல்லாமல் ஹராமான உழைப்பில் கொண்டு வந்து உணவை கொடுக்கிறது, ஆடையை கொடுக்கிறது. இது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய பெரிய துரோகம். ஏனென்றால் எந்த உடம்பு ஹராத்தை தின்று வளர்ந்ததோ அது நரகத்துக்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நான் ஹராமான முறையில் உழைத்து என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய மனைவிக்கும் உணவையும் உடையையும் கொடுத்தால் என் பிள்ளைக்கு நான் செய்யக்கூடிய பெரிய துரோகம் அது. அப்போ ஒவ்வொரு உழைப்பாளியும் என்ன நினைக்கணும்னு சொல்லி சொன்னால், நான் உழைக்கிறது இபாதத். நபி ஸல்லல்லாஹு அது எந்த தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கண்டா, உங்களில் ஒருவர் காட்டுக்கு சென்று விறகை வெட்டி அந்த விறகை தன் முதுகில் சுமந்து வந்து விற்பது அடுத்தவங்கள்ட்ட கேட்கிறதை விட சிறந்தது என்று சொல்கிறாங்க. மனிதன் உண்ணக்கூடிய உணவிலேயே சிறந்த உணவு அவன் உழைத்து உண்ணக்கூடிய உணவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏண்ட உழைப்பில் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் சிறந்த சாப்பாடு. சாப்பாடில் ஐட்டத்தை வச்சு ரசூலா சிறந்த சாப்பாடுன்னு சொல்லலை. நீ தின்றது சம்பளும் சோறுமாக இருந்தாலும் உழைப்பால் நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தால் அதுதான் சிறந்த உணவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக இஸ்லாம் உழைப்பை ஊக்குவிக்கிறது. உழைப்பு இல்லாமல் இருப்பதை ரசூல்லா கண்டிக்கிறாங்க, சஹாபாக்கள் கண்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞரை பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் பள்ளியில் இருக்கிறார். என்ன செய்றீங்கன்னு கேட்குறாரு. ஏதோ அல்லாஹ் தாரா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, வானம் ஒன்று தங்கத்தையோ வெள்ளியோ மழையாக பெய்யலை, ஒழுங்காக போய் உழைக்கிற நேரம் உழைச்சிட்டு பள்ளிக்கு பரவாயில்ல வா, நீ ஒரே பள்ளியில் குந்திட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல உனக்கு. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான தேவைகளை அதையும் இஸ்லாம் ஒரு இபாதத்தாக கூறியிருக்கிற காரணத்தினால இந்த அதை குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்கிற அதே நேரத்தில் எங்களுடைய உழைப்பையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதில் எங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஹராமான முறையில் எந்த ஒரு சதமும் எனக்கு தேவையில்லை. ஹலாலான முறையில் உங்களால் உழைக்க முடியுது. கோடி கோடியாக உழைத்தாலும் பிழை இல்லை. நிறைய உழைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபியை கூப்பிட்டு சொல்கிறார்கள், ஒரு போர் ஒன்று நடக்கப் போகிறது, அந்த போருக்கு உன்னை நான் தளபதியாக நியமிப்பேன், அந்த போரில் வெற்றி கிடைக்கும், அந்த போரில் நிறைய கனிமத்து கிடைக்கும், அந்த கனிமத்தில் உனக்கு நான் பங்கு தருவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர் ஒரு பெரிய படத்தளபதி. அவர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்தது பணத்துக்காக அல்ல, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, நீங்கள் வேறு யாரையாவது இதுக்கு நியமிங்க என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை அம்ரே, செல்வம் நல்லவனம் இருந்தால்தான் அருள். பணம் நல்லவங்கள்ட்ட இருந்தால் அவனுக்கும் அருளாக இருக்கும், மக்களுக்கும் அருளாக இருக்கும். செல்வம் கெட்டவன்கிட்ட இருந்தால் அவனுக்கும் அது சாபம், மக்களுக்கும் அது சாபமாக இருக்கும். எனவே நல்லவனாகிய நீ வசதியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாருக்கும் முன்னுதாரணமாக அவங்க இருக்கிறதுக்காக. தன்னோடு கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை என்னண்டா, பணம் இல்லாமல் ஏழையா எளியவனாகத்தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்குன்றதை ரசூலுல்லாஹ் நினைக்கல. பணம் இருக்கிறது, அதிலே நலவு இருக்குது. எனவே உங்களால் ஹலாலாக கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கத்தக்கது தான். சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப், உஸ்மான் இப்னு அஃபான் போன்ற சஹாபாக்கள் அந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. அது அல்லாமல் நீங்கள் உழைக்கிறீங்க, நியாயமான முறையில் உழைக்கிறீங்க, உங்களால் பெரிய அளவு திரட்ட முடியலைன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் இஸ்லாம் போதும் என்கிற மனசையும், எளிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரிசையும், வறுமையை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையும் இஸ்லாம் போதிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், என்னுடைய தேவைக்கு நான் வாழ்வதை விட்டுவிட்டு மற்றவங்க பார்க்கறதுக்காக வாழ்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு.
வளர்கிற சந்ததிகளிடத்தில் அந்த நிலை பெருமளவில் வளர்ந்திருக்கிறது. இன்றைய மீடியாக்களும் அந்த சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. விளம்பரங்கள் அந்த சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. என்னிடத்தில் பணம் இருந்தால் அந்த பணத்துக்கேற்ப நான் வாழ்வதை இஸ்லாம் வரவேற்கிறது. அம்மா பினிமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வசதி இருக்குதா, உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் பெருமதியான ஆடை அணிவதோ பெருமதியான வாகனத்தில் போவதோ பிழை கிடையாது. சஹாபாக்கள் சிவப்பு ஒட்டகத்தை விரும்பி இருக்கிறாங்க. சிவப்பு ஒட்டகம் என்கிறது அன்றைக்கு இருந்த ஒரு கௌரவமான வாகனம், பிரச்சனை இல்லை. ஆனால் சிக்கல் என்ற இல்லாமல் நான் அதை ஆசைப்பட்டுட்டு அதை எண்ணி என்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறது. குறுக்கு வழியில் பிழையான வழிகளில் திடீரென்று பணக்காரனாகணும் என்கிற கோணத்தில் இன்றைய இளம் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் அதாவது உழைப்பு முறைகள் மீறுகிறது. கஷ்டப்படாமல் உழைக்கணும் என்கிற சிந்தனை உருவாகி இருக்குது. லேசாக பணக்காரனாகணும் என்கிற எண்ணம் இருக்குது. ஜொல்லியாக வாழணுன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு தகுதியான தகைமைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சிந்தனை இல்லை. முஸ்லீம் ஊர்களிலும் இந்த சிந்தனை வளர்ந்து 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 இன்றைக்கு என்ன ஆகிக்குன்னு சொல்லி சொன்னால், படிக்க தேவையில்லை, பிஸ்னஸ் பண்ணால் சரி, படித்து இவங்க இதாகி என்ன ஒரு மாதம் 70,000 80,000 சம்பளம். சாதாரணமாக ஒரு கடையில் இருந்தாலே, அதாவது ஒரு நாளை கடையில் போய் பராட்டா போட்டால் வெள்ளைக்கு ஒரு சம்பளம், அந்திக்கு ஒரு சம்பளம்னு பார்த்தா இதை விட கூட உழைக்கலாம். இந்த பணத்தை வச்சு பார்க்குறாங்க. காலப்போக்கில் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மதிப்பீடு ஒன்று இருக்குது. முஸ்லீம் சமூகம்டா ஒரு மதிப்பு, அந்த மதிப்பு அப்படியே இறங்கிடும், திரும்ப ஏற்ற இயலாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தோடு இணைகிறதாக இருந்தால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பாதுகாக்கப்படணும். கேவலமாக பார்க்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து கொள்வதற்கு எந்த சமூகமும் விரும்பாது. எனவே இந்த மைண்ட் செட்டில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. உழைப்பு முறைகளில் இஸ்லாம் போற்றிய வழிமுறைகள் ஒன்று தான் பிஸ்னஸ்ங்கிறது, பிழை இல்லை. ஆனால் அதுக்கும் தகுதிகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வியாபாரிகளை பற்றி சொல்கிறார்கள். அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மை பேசி நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மஅன் நபியீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸித்தீகீன் அவ் கமா கால், அவர்கள் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் சித்திகீன்களுடனும் மறுமையில் இருப்பார்கள். நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரம், நேர்மையான வியாபாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் பெரும் அளவில் வியாபாரம் செய்கிறதா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, சின்ன ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. விற்பவர் வாங்குபவர் ரெண்டு பேருமே ஒரு பொருளை வாங்குறதா விற்கிறதா என்பதை தெரிவு செய்யக்கூடிய உரிமை உடையவர்கள். நான் ஒரு பொருளை உங்கள்கிட்ட பேரம் பேசுகிறேன், நான் விற்க போகிறேன், நான் ஒரு விலையை சொல்கிறேன், நீங்கள் வேறொரு விலைக்கு கேட்குறீங்க. அந்த விலைக்கு தாரதா இல்லையான்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. நான் சொல்கிற விலைக்கு எடுக்கிறதா இல்லையான்றதை முடிவு செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இவ்வளோ நேரம் விலை பேசுனீங்க, வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லலாது. அவங்க ரெண்டு பேருமே பேச்சு நடத்தும் போது உண்மை சொல்லி அந்த குறைகளை தெளிவுபடுத்தி பேசினால் பூரிக்க லகுமா பி பைஹிமா, அவர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரெண்டு பேரும் பேச்சில் பொய் பேசினால் அந்த ரெண்டு பேருக்கும் அதில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். நான் ஒரு பொருளை பொய் சொல்லி வாங்குறேன், ஒரு பொருளை பொய் சொல்லி விற்கிறேன், வாங்கின பணத்தில் கிடைக்கிற லாபத்தில் உள்ள பரக்கத்து இல்லாமல் போயிடும். அவனுக்கு வாங்கின பொருளில் இருக்கக்கூடிய பரக்கத்து இல்லாமல் போயிடும். ரெண்டு பேர்கிட்டையும் இந்த தன்மையை பார்க்கணும். நான் ஒரு பொருளை கேட்குறேன்னு சொல்லி சொன்னால், பக்கத்து கடையில் அவன் 1000 ரூபா சொல்கிறான், பக்கத்து கடையில் 850 ரூபா சொன்னாங்கன்றான். அங்கே 850, அங்கே வாங்கலாம் தானே, அங்கே சொன்னான்னா இங்கே விலையை கேட்டு அங்கே போய் வாங்கலாம். அவர் என்ன சொல்வார்னு சொன்னால், எங்களுக்கு கூட அந்த விலைக்கு கிடைக்காதுன்னுவார். அவனுக்கும் தெரியும் 850 ரூபான்னு சொல்கிறது பொய்ங்கிறது தெரியும், நமக்கும் தெரியும் இந்த விலை எனக்கே கிடைக்கலன்னு அவன் சொல்கிறதும் பொய்ங்கிறது தெரியும். இந்த பொய்யை பேசி வாங்கின பொருளில் உள்ள பறக்கத்தை நான் இல்லாமல் ஆக்கிக்கிறேன், கொடுக்குற பொருளில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் பறக்கத்தை அவன் இல்லாமல் ஆக்கி கொள்கிறான். அப்போ வியாபாரத்தை கூட நேர்மையாக செய்கிற போது அதில் அதை பெருமதி அல்ல, பறக்கத்துங்கிறது பெருமதியில் இல்லை.
ஒரு சில நேரங்களில் கோடியில் இல்லாத பரக்கத்து லட்சத்தில் இருக்கலாம், லட்சத்தில் இல்லாத பரக்கத்து அல்லாஹ் தஆலா 1000 வச்சிருக்கலாம். அப்போ வாழ்வாதாரத்தினுடைய அந்த பரக்கத்து அடிபட்டு போகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். இதே போலதான் அந்த ஏமாற்று வியாபாரம், மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுவோர் எங்களை சார்ந்தவர்கள்னு ரசூலா சொல்கிறாங்க. வட்டியோடு கலந்த வியாபாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டது. இப்படி உழைப்பில் நாங்கள் செஞ்சு வரக்கூடிய தவறான அணுகுமுறைகளால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அழியும். எம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், சதக்காவை பெருக்குவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். வட்டியில் முடிவு என்னன்னு கேட்டால் அழியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வட்டியோடு சம்மந்தப்பட்டு எல்லாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க. வாங்குறவனை மட்டும் இல்லை, கொடுக்கிறவன், வாங்குறவன், கணக்கெழுதுகிறவன், சாட்சி சொல்கிறவன் என்று எல்லாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி அந்த ஆகுமான பொருட்களை வியாபாரம் செய்வதில் கடைபிடிக்கக்கூடிய பிழையான வழிமுறைகள், இதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஒரு பொருளை விற்கும்போது நான் வல்லாகி இந்த விலைக்கு தான் எடுத்தேன், இது வல்லாகி ஒரிஜினல் தான், இது மேட் இன் ஜப்பான் தான், இது சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி சத்தியம் பண்ணினால் உன் பொருளை விற்பதற்கு அது சார்பாக அமையலாம். எனக்கு சத்தியத்தை நம்புறதுக்கு மக்கள் இருப்பாங்க. ஆனால் மும்ஹிகத்துன் லில் பரக்கா, சத்தியம் செய்து செய்யக்கூடிய வியாபாரத்தின் பரக்கத் அளிக்கப்பட்டுவிடும். நான் விற்கிற பொருள் சரியான பொருள் தான், பொருள் ஹராம் இல்லை, அதாவது சாராயம் மாதிரி ஹராமான பொருள் அல்ல. ஆனால் அந்த பொருளை நான் பிழையான முறையில் விற்றால் அப்போது அதில் பரக்கத் அடிபடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருள் தேடுகிறோம், பொருள் செலவழிக்கிறோம். இந்த பொருளை தேடுவது செலவழிப்பது ரெண்டிலும் மார்க்க வரையறைகளை பேணுகிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். மார்க்க வரையறைகளை பேணி சில நேரங்களில் எங்களுடைய பொருளாதாரத்தில் போதிய அளவு கிடைக்காவிட்டாலும் அந்த கொஞ்சமாக இருக்கிறதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைத்தால் அதன் மூலமாக நிம்மதியை பெறலாம். அடுத்தது, இந்த பொருள் தேடுறதில் எங்களோட மனநிலை 24 மணித்தியாலமும் உழைப்பு 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 என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தேடணும் 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 என்கிற வெறி உங்களை பராக்காக்கி விட்டதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஒரு மைண்ட் செட்டும் எங்கள்கிட்ட போகணும். இன்றைக்கு நிறைய முஸ்லீம் அதாவது உழைப்பாளிகளுடைய மனநிலை எப்படின்னு சொன்னால், வைஃபுக்கு டைம் ஒதுக்க நேரம் இல்லை, பிள்ளைக்கு டைம் ஒதுக்க நேரம் இல்லை, வைஃபுக்கு சோம் இல்லைன்னா ஆட்டா அனுப்புகிறேன் போ, நீங்கள் வாங்கன்னு கேட்டால் நான் வந்தால் தின்றது என்னத்தை, நான் உழைக்காட்டி என்னத்தை தின்ன போகிறேன், நீங்கள் எல்லாம் என்னத்தை உடுக்க போகிறேன்னு கேட்குறாங்க. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தவிர நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. ஏண்ட வைஃபுக்கு என்னோட ஒரு பயணம் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம், என்னோட தான் போகணும், பாப்பாவோட போனாலும் அந்த ஆசை நீளாது. அப்போ கணவன்மார் தான் அதை செய்தாகணும். ஏண்ட பிள்ளைக்கு என்னோட ஒரு பயணம் போகணுன்ற ஆசை இருக்கலாம், அது இளைஞர்களோட போனாலும் நண்பர்களோட போனாலும் அந்த ஆசை நிறைவேறாது. அப்போ அதுக்கு நான் தான் டைம் கொடுக்கணும். சில நேரங்கள் எங்களோட பிள்ளைகள் மௌத்தா போனதுக்கு பிறகு எனக்கும் என் வாப்பாவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு அவங்க சிந்திக்கிறதுக்கு, அவங்களோட கற்பனையில் பார்க்குறதுக்கு ஒரு சம்பவம் இல்லாமல் போயிடும். பாப்பா வேலைக்கு நேரத்தில் கடைக்கு போவார், ராவைக்கு லேட்டாகி வருவார், பாப்பாவும் பிள்ளையும் சந்திச்சுக்கொள்ள டைம் இல்லை. எங்களோட வாப்பாவோட உம்மாவோட நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்னங்கிறதுக்கு அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு ஒரு நினைவு. நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகு என் வாப்பாவோட இப்படி இருந்தேனேன்னு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாமல் பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் அது உண்மையான தந்தைத்துவமாகவும் இருக்காது, உண்மையான ஒரு கணவனுடைய வாழ்க்கையாகவும் இருக்காது. எனவே உழைக்கிறதுக்கு மட்டும் நேரத்தை ஒதுக்காமல் எங்களுடைய பிள்ளைகளோடும் எங்களுடைய மனைவி மக்களோடும் சேர்ந்து வாழ்வதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த மைண்ட் செட், அதாவது நாங்கள் போராடினா தான் வாழலாம், நான் உழைச்சாத்தான் சரி வரும், இல்லைன்னா பக்கத்து கடைக்காரன் முன்னேறிடுவான், அவன் முன்னேறினா முன்னேறி தொலையட்டுமே, நமக்கு என்ன பிரச்சனை அதில், பக்கத்து பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எனக்கு வாழ்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சமூக ஸ்டேட் இல்லாமல் போயிடும், மேலே ஒருத்தம் வந்துடுவான்ற இதுக்காகவே 24 மணி நேரமும் இதே மைண்ட் செட்டில் இருந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இது கடைசியில் எதையுமே சொந்த மனைவி மக்களை கூட இல்லாமல் ஆக்கிடலாம். என்னால் அவங்களுக்கு
அதாவது பொருள் கிடைக்கிது, வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள் கிடைக்காத போது அந்த நேசம் இல்லாமல் போயிடும், வாப்பாவோட உள்ள உறவு இல்லாமல் போயிடும். பணத்துக்காக வாப்பா, பணத்துக்காக மாப்பிள்ளைங்கிற மனநிலை வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதாவது சில நேரங்களில் வாழ்கிற காலத்திலேயே செத்தது போன்ற ஒரு உணர்வு அடைய வேண்டும். நம்ம ஏழாமல் போனால் கூட நிற்க ஆள் இருக்காது, பணத்தை வச்சு வேண்டாம் வேலைக்காரியை வச்சு வேலை வாங்கிக்கலாம் என்கிற நிலை ஆளாகும். எனவே அது வாழ்க்கை என்றால் என்ன, பொருளாதாரம் தேடுவது மட்டும் வாழ்க்கை என்கிற ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது என்கிற ஒரு விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும். உழைக்கிறதுங்கிறது வாழ்கிறதுக்கு, எனவே உழைக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கிற டைமை போல வாழ்கிறதுக்கும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கும், கணவன் மனைவிக்கு டைம் ஒதுக்கி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் அதாவது சமூக மட்டத்தில் கணவன் மனைவிக்காகத்தான் உழைக்கிறான், அதுக்காகத்தான் சாகிறான். ஆனால் அந்த மனைவிக்கு அவள் எதிர்பார்க்கறது கிடைக்காததால மாப்பிள்ளையை புறக்கணிக்கிற நிலை வருகிறது, தலாக்குகள் நடக்குது, சில நேரங்களில் அதாவது விபச்சாரங்கள் நடக்குது, குடும்பங்கள் சீரழியுது. எனவே பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்கிற நிலை இல்லாமல் வாழ்க்கையினுடைய ஒரு பாட்டு அது, ஒரு பகுதி அது என்கிறத புரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளீட்டல் சம்பந்தமான நிறைய வழிகாட்டல்கள் தந்திருக்கிறாங்க. நம்ம வியாபாரம் செய்யணும், வியாபாரத்துடைய சட்டங்கள் என்ன, நம்ம வியாபாரத்தில் எல்லா வியாபாரத்தையும் செய்கிறது, நம்ம ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்துக்கான ஒழுங்குகள் என்ன, இவற்றை நாங்கள் தனியாக எங்களுக்கு தேவையான பகுதிகளை உலமாக்களை அணுகி நம்ம கற்றுக்கொள்வதும் எங்களுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும். எனவே நம்ம ஹலாலான முறையில் பொருள் தேடுவோம். மாஷா அல்லான்னு சொல்லி அல்லாஹு தாலா அதை எங்களுக்கு ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். இபாதத்துங்கிற உணர்வோடு நம்ம தொழில் செய்யும் போது முதலாளி பார்க்குறாங்க, சிடிசி கெவரா பூட்டி இருக்குது, பூட்டி இல்லை முதலாளி இல்லை என்கிற பிரச்சனை இல்லை. எனக்கு இது ஒரு இபாதத்து, நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்ப என்னுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் எனக்கு தந்த வளங்களுக்கு ஏற்ப நேர்மையாக செய்வேன் என்று இருந்தால், இதில் துரோகம் இல்லாமல் எனக்கு உழைக்கிறது எனக்கு ஹலாலாக கொண்டு செஞ்சால் நிறைய இந்த அதாவது அரசாங்க ஊழியர்கள் மட்டத்தில் அளவுக்கும் நேர்மையான ஒரு உழைப்பு ஏற்படும். நேர்மையான உழைப்பு இபாதத்தைங்கிற உணர்வோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு பொருளாதாரம் என்கிறது உழைப்பின் மூலமாகவும் கிடைக்கும், உழைக்காமல் கிடைக்கக்கூடிய ஹலாலான பொருளாதாரங்களும் இருக்கிறது. உதாரணமாக அன்பளிப்பு, எனக்கு ஒருவர் அன்பளிப்பு தந்தால் அது எனக்கு கிடைக்க ஒரு பொருளாதாரம். அதே மாதிரி வாரிசுரிமையாக கிடைக்கிறது, பெற்றோரிடமிருந்து உறவுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாரிசுரிமை. இந்த வாரிசுரிமை விஷயத்தை நாங்கள் சாதாரணமான விஷயமாக நினைத்திருந்தாலும் மார்க்கம் அதை கடுமையாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உள்ளது. பெரும்பாலும் இஸ்லாத்தை எல்லா விஷயத்திலையும் பின்பற்றுறவங்க இந்த விஷயத்தில் பின்பற்றதில்லை. வாரிசுரிமை உதாரணமாக நான் மௌத்தா போனால் என்னுடைய சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செஞ்சிருக்கிறார். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வசியத்து செய்கிறான், நான் செய்ய முடியாது. ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, பொம்பளை பிள்ளைக்கு எப்படி, பாப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு என்ன, என் மனைவிக்கு எவ்வளவு பங்கு, இது அல்லாஹு தாலா முடிவு செஞ்சிருக்கிறார். இந்த முடிவை பற்றி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இதை சாதாரணமாக சொல்லாமல் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்டா, தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய வரையறை. வமையுத்து இல்லாஹ வ ரசூலஹு யுதுஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், யார் இந்த வரையறைகளை பேணுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா ஆறுகளோடு கூட சுவனத்தில் நுழைவிப்பான். காலிதீன பீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. எதை வச்சு அல்லாஹ் சொல்கிறான், சொத்து பங்கீட்டில் அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நம்ம இபாதத்தில் தான் சொர்க்கம் நரகம் நினைப்போம், சொத்து பங்கீட்டில் சரியான வரைமுறையை பின்பற்றினால் சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா சொல்கிறான்.
வமை யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. யார் இது விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறாரோ அவர் நரகம் நுழைவார், அதில் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சூரா நிசாவின் சொத்து பங்கீட்டோடு சொல்கிறார். நான் மூத்த நானா தம்பிக்கு சேர வேண்டியது ஏண்ட கையில் இருந்தால் இந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் ஆளாகிறோம். நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. தாய் தகப்பனும் பிளவுறாங்க. வீடு கடைசி பிள்ளைக்கு தான், அல்லது கடை மூத்த மகனுக்கு தான் கடை, அல்லது பொம்பளை பிள்ளைக்கு தான் வீடு, இப்படி வச்சுறாங்க. மற்றவங்களுக்கு இல்லாமல் போகுது. தேவையில்லாமல் பிள்ளைகளுக்குள்ள பகை வருகிறது, அவங்களோட பிள்ளைகளுக்கும் பகை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அநியாயம் என்று சொல்கிறாங்க. ஒரு சஹாபி தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்தை ஹதியா கொடுக்க போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதுக்கு சாட்சியாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய ஏனைய பிள்ளைகளுக்கும் இதமாக நீ கொடுப்பியான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லும்போது இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்கணுமான்னு கேட்குறாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பளிப்பு கொடுக்கும்போது சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொத்து பங்கீட்டில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை பேணப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல்லதீன யாக்குலு, அதாவது யார் அனாதைகளுடைய சொத்துக்களை உண்கிறார்களோ, அல்லதீன யாக்குலூன் அம்வாலல் யதாமா துல்மன், அனாதைகளுடைய சொத்துக்களை யார் அநியாயமாக உண்கிறார்களோ, இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை நிரப்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அனாதன்னு நாங்கள் யோசிப்போம், யாருடையோ பாப்பா மூத்தான பிள்ளையோட சொத்தை அபகரிக்கிறேன். நான் குடும்பத்தில் மூத்தவனாக இருந்து எனக்கு கீழே இளம் வயசில் சின்ன பிள்ளைகள் இருந்து சொத்து பங்கீட்டில் நான் அநியாயம் செஞ்சால் அந்த அனாதையுடைய சொத்தை நான் சாப்பிடுகிறேன், என்னுடைய பிள்ளை சாப்பிடுது, என்னுடைய மனைவி சாப்பிட்றாங்க, அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை சுமக்கிறார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்போ இந்த சொத்து எங்களுக்கு வர்ற வழி ஹலாலாக இருக்கணும், அநியாயமான எந்த வழிமுறையினையும் அது வந்துடக்கூடாது என்கிற இந்த விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் நான் தொழுகையில் 5 நொக்து நான் சரியாக தொழுகிறேன் என்று சொன்னால் இது எங்களை வாழ்க்கையை உடைச்சிடும். சில இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் பாலைவனத்தில் பயணம் செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். யா ரப்பு யா ரப்பு என்று கேட்கிறார். மத்ரமு ஹராம், அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஹராம், வ மல்பசு ஹராம், அவன் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு ஹராம், வ மஸ்ரபு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அன்னா யுஸ்தஜாபலஹு, இந்த நிலையில் இவன் கேட்குற துவாவுக்கு எப்படி பதிலளிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய வருவாய் எந்த வரக்கூடிய வழிமுறை ஹலாலானதாக இருக்கணும் என்கிற விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்துடனும் பேணுதலுடனும் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். இதை புரிந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிக்காக தொடர்ந்து சதக்காக்களை சேர்த்து வருகின்ற விஷயம் தெரியும். நீங்களும் தொடராக உங்களால் முடிந்த அளவுக்கு அதற்கான உதவிகளை செய்து வருகிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இடத்தில் திட்டமிட்ட அடிப்படையில் பள்ளி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டால் வருங்கால சந்ததிக்கும் நீண்ட கால நன்மைக்கும் அது அடித்தளமாக அமையும். இதுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்களும் இன்ஷா அல்லாஹ் நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளாக அமையும். இந்த சதக்கத்துல் ஜாரியாவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்புகளை நீங்கள் வளமையாக செய்வது போல் தொடர்ந்து செய்து இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் பூர்ணமான நிலையில் அமைவதற்கு ஒத்துழைப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலான முறையில் உழைத்து அதை ஆகுமான வழியிலும் முறையான முறையிலும் செலவழிக்கக்கூடிய பக்குவத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்தல்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.